ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்க் பீஸ்ட் ரயான் வந்து 2 லேக்ஸ் எடுத்துட்டாரு. ஸோ அதை நான் லைவில் பார்த்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். இன்னும் எபிசோடில் அது வரல. ஸோ இது அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கலாம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோஸ்க்குலாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு கைஸ். ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனால் ஷோ முடிய போகுது அப்படின்னும்போது எனக்கும் பெருசாக எதுவும் பேசுறதுக்கு இல்லை. என்ன திருப்பி பேசினாலும் டைட்டில் வின்னர் முத்துதா அப்படிங்கிறது மாற போகிறதில்ல. அதே சமயத்தில் இன்னொரு சிஸ்டர் வந்து ஜாக்லின் வந்து எல்லாரும் ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க, இல்லைனா ஜாக்லினை வந்து எப்போ பார் திட்டிகிட்டு இருக்காங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜாக்லின் பற்றி பேசுங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஜாக்லின் பற்றி நிறைய பேசியிருக்கேன் அப்படின்னாலுமே என்ன சொல்கிறது, ஜாக்லின் ட்ராமா குயின் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் வந்து அது என்ன சொல்கிறது, அது அவங்க அப்படி இல்லை அப்படின்னு அவங்களும் அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதையும் மீறி எண்ட் ஆஃப் த டே நம்ம என்ன பேசினாலும் என்ன பண்ணாலும் இது ஒரு ஷோ அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம வெளியில் இப்படி அடிச்சிக்கிறோம், ஜாக்லின் ரயானு முத்து அப்படின்னு அடிச்சிக்கிட்டாலுமே உள்ள லைவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நம்ம ஆக்சுவலி இது 1 hour எபிசோட் பார்க்குறவங்களுக்கு தான் நிறைய எமோஷனலாக கனெக்ட் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். லைவில் பார்க்குறவங்களுக்கு தெரியும். லைவில் வந்து ஒரு டாஸ்க் முடிஞ்சோடனே எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசுறது, கிண்டல் அடிக்கிறது அப்படின்னு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம தான் வெளில வந்து இதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு முட்டிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது உள்ளே வந்து வின்னரே ஆனதுக்கப்புறமும் வெளியில் வந்து அவங்களுக்கான அந்த விஷயத்தில் ரொம்பவே கிளாரிட்டியாக இருக்காங்க. அதுவும் இத்தனை சீசனுக்கு அப்புறம் இந்த சீசனில் இருக்க கண்டஸ்டன்ஸ் அந்த 6 கண்டஸ்டன்ஸும் ஒருத்தரை விட்டு கொடுக்காம அந்தளவுக்கு உள்ளே வந்து ஒரு ஹெல்த்தியாக தான் இந்த காம்படிஷனை கொண்டு போகிறாங்க. இதில் யார் சரி தப்பு அப்படிங்கிறது நம்ம பார்வையில் ஒன்று இருந்தாலும் உள்ளே இருக்க அந்த 6 பேருக்குள்ளே ஒரு பார்வை இருக்கும். அப்படின்னும் போது அது எண்ட் ஆஃப் த டே ஒரு கேமுன்ற புரிதலோட அவங்க அதுலேருந்து நகர்ந்து அவங்கவுங்களுக்கான லைஃப்குள்ளே அவங்கவுங்க போயிடுவாங்க இன்னொரு 1 வீக்கில். அப்படின்னும் போது இதுக்காக நம்ம ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆக வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன், அதே தான், இது ஒரு கேம் ஷோ. அப்படின்னும் போது அந்த பணத்தை கூட வெளியில் போய் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று எடுத்த 50,000 அது தீபக் அண்ணாக்காக அப்படின்னு வந்து முத்து சொல்கிறாரு. அப்படிங்கிற வர இடத்துல முத்து அதை கொடுப்பாரா இல்லை தீபக் அதை வாங்கி வரங்கிறதுல அவங்க பர்சனல். ஸோ கேம்குள்ளே இவங்க எல்லாத்தையுமே தான் கேமாக பார்க்குறவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. இல்லை அந்த கேம்குள்ளேயுமே நிஜமாக எமோஷனலாக கனெக்ட் ஆனவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. ஜாக்லின் அவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க ப்ரூஃப் பண்ணுற இடத்துலையும், சௌந்தர்யா அவங்களா தான் இருக்காங்க அவங்கள ப்ரூஃப் பண்ணுற இடத்துலையும் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு விதமான ஒரு நியாயம் அந்த கேம்குள்ளே இருக்கும்னா, இல்லை அது கேம் ஷோ. அதில் நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், முத்து வந்து நல்லவரா கெட்டவரான்னு ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோ போட்டேன். அது கேம் ஷோ, அப்புறம் என்ன அது நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்கன்ற மாதிரி நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷனில் வரும்போது நம்மளுக்கு இப்படி தோணலாம். இந்த மாதிரி அந்த கேமை நியாயமாக ஆடி வின் பண்ணியிருக்கலாம், இல்லை நியாயமாக ஆனவங்களுக்கு அது டிசர்விங் ஜாக்லின் வந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலுமே அது கேம் மொத்தம் ஆடி இருக்காங்கல்ல, எப்படி ஆடினா என்ன அப்படின்ற ஒரு சிலர் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும்போது இதில் நம்ம திருப்பி ஒருத்தங்களோட எக்ஸ்போஸ் பண்ணி இது ஸ்டார்டிங்கில் பண்ணுறதுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கிறது வேறு. ஒரு சிலரது கேம் தப்பு, ஒரு சிலரது சரின்னு. இப்போ கேமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. டைட்டில் வின்னர் முத்துதான்னும் போது நம்ம திருப்பி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படின்னாலுமே அந்த சிஸ்டர் வந்து மதித்து கேட்டதுக்காக நான் வந்து எனக்கான விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு 2 days இப்போ வந்து இந்த ஃபைனலிஸ்ட் டாப் 6க்கான விஷயங்கள்லாம் அங்கே உள்ளே போயிட்டுருக்கு. யார் எப்படி கேம் ஆனாங்கன்னு அப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணி பேசுகிறேன். பட் ஆனால் அந்த சிஸ்டர் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அதே சமயத்தில் இதை வந்து ஒரு ஷோவாக பாருங்கள். யாரும் இது கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாதீங்க. உள்ள ஷோவில் சண்டை போட்டுக்கிட்டு அவங்களே லைவில் ஒத்து போயிடுறாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஷோவே முடிஞ்சதுக்கப்புறம் உள்ள அவங்கவுங்களுக்கான லைஃப்க்கு அவங்கவுங்களுக்கு வந்து ஒரு புரிதலோடு அதுலேருந்து அவங்க வந்து அந்த லைஃப்பை லீட் பண்ணுவாங்கன்னா, நம்மளும் இந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் இதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கறது தான் நம்மளுக்கான மென்டல் ப்ரெஷரை நம்ம குறைச்சிக்கிறதுக்கும் நம்ம லைஃப்பை நம்ம ப்ளசண்ட்டாக லீட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிறத என்னோட ஒப்பீனியன் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து ரயான் வின் பண்ணதை பார்க்கலாம். ரயான் வந்து அந்த டாஸ்க் வருது. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி முத்து வின் பண்ணது நம்மளுக்கு தெரியும். ரயான் வின் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த டாஸ்க் வந்து ஆனந்தி தான் படிக்கிறாங்க. 45 meters அப்படின்னு சொல்லிடுறாங்க. 45 meters அப்படின்னா அப் அண்ட் டவுன் என்ன, அதான் அதை நம்ம முக்கியமாக புரிஞ்சிக்கணும். முத்து தான் அதை நான் சொல்லியிருப்பேன். 30னா 30 + 30 60 ஆகுதுன்னும் போது 45 meters அப்படின்னும் போது அது 90 அப்படின்னும் போது எவ்வளோ செகண்ட்ஸ் அப்படின்னும் போது 25 seconds அப்படின்னு வருது. இதில் என்ன ஒரு சூப்பரான ஒரு கிளவர் மூவ் ரயான் பண்ணுவார்னா, எப்பயுமே அந்த டாஸ்க் படிக்கும்போது நான் சொல்வேன் இல்லைங்களா, யார் வந்து அந்த லிவிங் ஏரியாவில் ஃபஸ்ட்டு போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டினா டாஸ்க் படிச்சுட்டே இருக்கும்போது ரயான் போய் நின்றுடுவார் அவருக்கான கிளவரோட. அதாவது நெக்ஸ்ட்டு வரப்போகிறது வந்து
25 செகண்ட்ஸ் இருக்குது, 45 மீட்டர்ஸ் அப்படின்னு அவருக்கு அந்த டிஸ்டன்ஸும் அந்த டைமிங்கும் தெரிஞ்சவொடனே டக்குன்னு போய் நின்றுடுவார். அந்த டாஸ்க்கு ஃபுல்லாக ஆனந்தி படித்தே முடிக்க மாட்டாங்க. பட் ஆனால் போய் நின்றுடுவார். 45 மீட்டர்ஸு 25 செகண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோடனே அவர் போய் டக்குன்னு நின்ன இடத்துல எல்லாருமே கொஞ்சம் அப்படி பார்ப்பாங்க. பட் ஆனால் நான் அதை கான்ட்ரவர்சியாக உருவாக்கிடுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் ஒன்றும் பண்ணலை. ஆனந்தியே சொல்லுவாங்க, நான் இன்னும் படித்தே முடிக்கலன்னா இல்லை ஓகேன்ற மாதிரி அவர் இருப்பார். அதாவது அவருக்கு தேவை என்ன, மணி, அதாவது மணியும் சொல்லிடுவாங்க, 2 lakhsனும் சொல்லிடுவாங்க, அப்புறம் டிஸ்டன்ஸும் சொல்லிடுவாங்க, டைமிங்கும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு போய் நின்றுடுவார். அப்போ போய் நின்ன அப்புறமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்றுட்டாரு. நின்றுட்டது அப்புறம் ஆனந்தி சொல்லுவாங்க, நான் இன்னும் படிச்சே முடிக்கலன்னா இவங்க ஓகே சொல்லுவார். முத்து அங்கே உட்காந்துருப்பா லிவிங் ஏரியா. அவருக்கு தெரியும், ஏன்னா முத்துவும் ரயானும் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ரயான் டக்குன்னு எழுந்து போகும்போது முத்து ஃபேஸ் மாறிடும். அதுக்கப்புறம் அங்கே போய் அவருக்கு வந்து தெரிஞ்சதுனால அவர் போய் நின்னார். அதுக்கப்புறம் முத்துக்கு அங்கே பேச ஒன்றுமே இல்லை. ஆனாலுமே முத்து வந்து என்ன நீ போட, இல்லைன்னா நான் போகிறேன் அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துருக்க முத்து சொல்கிறார். நான் அதை தான் கேட்குறேன், இந்த மேனிப்புலேஷன் எதுக்கு முத்து? அவர் வந்து போய் நின்றுட்டாருன்னா அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு வேணுங்கிறதுக்காக தான் போய் நிற்கிறாரு. அப்போ வந்து வேணா நீ போனா போட, இல்லை நான் போகிறேன் அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி இருக்குது? திருப்பி அவங்கள வந்து ஒரு செல்ஃப் டவுட்குள்ளே கொண்டு போய் இப்போ கூட சான்ஸ் கிடச்சா அதை நான் வாங்கிக்குவேன், இல்லை உனக்கு ஒரு இடத்துலையாவது செல்ஃப் டவுட் வர மாதிரி நான் ஏதோ ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுவேன், ஜஸ்ட் ஒரு மேனிப்புலேஷன் பண்ணி பார்ப்பேன், நீ வந்து ட்ரிகர் ஆகலையா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலையா அப்படிங்கிறதா ஒரு கேமாக இருக்குன்னா இது தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். இது வந்து கேம்குள்ளே பண்ணுறது ஓகே. இப்போ வந்து ஒரு லிவிங் ஏரியாவில் ஒரு ஆர்குமெண்ட்டில் தான் நீங்கள் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா, பேசும்போதுமே பண்ணுறீங்க, அது டிபேட்டாக இருக்கட்டும், ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டிஸ்கஷனாக இருக்கட்டும், இல்லை ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பண்ணுறீங்கன்னா இப்போது ஒரு கிளாரிட்டியாக ஒரு டெசிஷன் எடுக்கிற இடத்துல அவருக்கான டெசிஷனை அவர் போய் நின்றுட்டார். அந்த இடத்துல அவர் வேணும் வேணான்னு அவர் சொல்லட்டும். நீங்கள் திருப்பி போய் மண்டையை கழுவாதீங்க. இப்போ ஒன்று போட, இல்லை நான் போகிறேன் அப்படின்னும் போது நான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுவார் ரயான். நான் போகிறேன் பிக் பாஸ் அப்படின்றவார். அதாவது முத்து அந்த கேள்வியை கேட்டப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ரயான் நான் போகிறேன் பிக் பாஸ் அப்படின்றவார். அதுக்கப்புறமா பிக் பாஸ் அந்த டாஸ்க்கு கொடுப்பாரு. அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ், அதாவது நம்ம இங்கே வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு காமிச்சிருவாங்க 1 hourல. லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் வந்து படித்து அதுக்கப்புறம் அதுக்கு ரெடி ஆகி மென்டலாக ப்ரிப்பேர் ஆகி அவங்கெல்லாம் அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் போகிறதுக்கு ஒரு டைமிங் கொடுக்குறாங்க. அது 1 hour 2 hours போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ரயான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பார். அப்புறம் வந்து கொஞ்சம் வார்ம் அப்லாம் பண்ணிக்கிட்டு கார்டன் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ரயானை சுற்றியே வந்துட்டு இருப்பார் முத்து அவர் கிளம்புற வரைக்கும். அதாவது ஏதோ ஒரு இடத்துல கூட ரயானுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தால் நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே, இது ஒரு கேமருக்கான ஸ்பிரிட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அந்த ஒரு வெறித்தனம் இருக்கிறது கரெக்டு தான். பட் ஆனால் அது தனக்குன்னு இருக்க வேணாமே. அந்த ஸ்பேஸ் அவங்க எடுத்துக்கிறாங்கன்னா அந்த ஸ்பேஸை கொடுத்துருங்க. திருப்பி உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. நடுவில் போய் இன்ட்ராக்ட் பண்ணாதீங்க. அது ஒப்பீனியனாக இருக்கட்டும், டிஸ்கஷனாக இருக்கட்டும், ஒரு டெசிஷன் எடுக்கிற ஒரு இடமா இருக்கட்டும், நீங்கள் வந்து உங்களுக்கான வாய்ப்பை யூஸ் பண்ணுங்கள். மற்றவங்களோட வாய்ப்புக்குள்ளே போகாதீங்க. இல்லை மற்றவங்க வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை உங்களுக்குன்னு கேட்டு அந்த இடத்துல அவங்கள வந்து மண்டையை கழுவாதீங்க. இதைத்தான் நான் திருப்பி சொல்லிருக்கேன். இது வந்து ஒரு கேமோட வெறித்தனம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரு எத்திக்ஸாக பார்த்தீங்கன்னா மற்றவங்கள எப்போ பாரு ஒரு செல்ஃப் டவுட்குள்ளேயே வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அதாவது ஒருத்தவங்க ஒரு டிசிஷனை செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உன்னால் செய்ய முடியுமா, இல்லைன்னா சொல்லு நான் செஞ்சுக்கிறேன், உன்னால் செய்ய முடியுமா, இல்லைன்னா சொல்லு நான் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. அதை அவங்க எடுத்துட்டாங்க. ஓகே, அந்த இடத்துல மோட்டிவேட் பண்ணுறது வேற. பார்ப்பா நீ முடிஞ்சா செய், இல்லைனாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறது வேற. பட் ஆனால் செய்ய முடியுமா? இது பவித்ரா அடிக்கடி அவர் நிறைய பண்ணியிருப்பார். சௌந்தர்யாவும் அப்படி தான் பண்ணியிருப்பார். ரைட்டுங்களா? இப்போ அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணுற ரயான் கிட்ட அவருக்கு அது செல்லுபடி ஆகலை. ஏன்னா ரயானை இவர் கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டார். இது அந்த டிஎஃப்லேயே அவர் சொல்லியிருப்பார். நான் அதாவது அந்த அவுட்டெல்லாம் ஆகும்போது டிடிஎஃப் டாஸ்க்லாம் நான் கொஞ்சம் யோசிக்கல, ரயான் வந்து என்னை அடிப்பான்னு சொல்லிட்டு. ஏன்னா இவரோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக அருண் மேலே விஷால் மேலே இருந்துச்சு, இல்லைனா கேர்ள்ஸ் மேலே இருந்துச்சு, பவித்ரா மேலே, சௌந்தர்யா மேலே, ஜாக்லின் மேலே. அப்படின்னும் போது ரயான் அந்த இடத்துல அவர் எதிர்பார்க்கல. ரயான் ஒரு ஸ்பார்க் மாதிரி அந்த இடத்துல டிடிஎஃப்ல வந்து நிற்பார் அப்படின்னும் அந்த இடத்துல அதை அவர் சொல்லியிருப்பாருன்னா, இப்போது அந்த ஆர் கான்செப்ட் இருக்கு இல்லைங்களா, ஏஆர்எம் கான்செப்ட், அந்த இடத்துல எம்முன்னா அது ஓகே முத்து வந்துடுறாரு. பட் ஆனால் ஆறுன்னு ஒரு விஷயம் இடிச்சிட்டே இருக்கே ரயான்னு அப்படிங்கிற ஒரு ஏக்கு ஓகே. இப்போ ஆளே இல்லை, ஏக்கு அருண் தான் வெளில போயிட்டார்ல, அதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அந்த ஆறுன்ற விஷயம் மட்டும் அவர் மண்டைக்குள்ளே உட்காந்துட்டு இடிச்சிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 10 குறைக்கு வீக்கெண்டில் வேறு சேது சார் சொல்லியிருப்பார்ல, ஃபேட்மேன் வந்து மண்டை கழுவுனது ரயானுக்கு மண்டையை கழுவுனீங்க, இவருக்கும் பண்ணியிருக்கலாம். மண்டை கழுவுதுன்னு நான் சொல்லலை, மேனிப்புலேட்னா அவர் இங்கிலீஷில் சொன்னார், நான் தமிழில் சொல்கிறேன், அவ்வளோதான். நம்ம முத்து மண்டை கழுவுறாருன்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருக்கோம், அதை தான் அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு. ஃபேட்மேன் மண்டையை கழுவுறாருன்னு ஒத்துக்கிற எல்லாரும் முத்துவும் மண்டையை கழுவி தான் இங்கே வின்னர் ஆக போகிறாருன்றது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் அப்பட்டமான உண்மை. நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் இருக்குன்னு சொன்னாலும் அதுதான் உண்மை.
ஓகேங்களா? ஓகே, அது அவரோட ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி வின்னும் பண்ணிட்டாரு. ஆனா அது யூனிவர்ஸ் கிட்ட செல்லுபடி ஆகுமான்னு கேட்டா, அது இதுக்கு மேல அவர் லைஃப்ப லீட் பண்ற விதத்துல தானே தவிர, வெறும் டைட்டில் வின் பண்றது இடத்துல மட்டும் கிடையாது. யூனிவர்ஸோட சீக்ரெட் அப்படிங்கிறது அது வேற லெவல். அதுக்கு நியாயமான எத்திக்ஸோட, இல்லைனா மனசுக்குள்ள அந்த ஒரு விஷயம் யார் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. மைண்ட் வாய்ஸை கூட ஒரு சில இடத்துல பிடிச்சிடலாம். ஆனால் மனசு என்ன பேசும் அப்படிங்கிறதுல கண்ணில் மட்டும்தான் தெரியுமே தவிர வாய் வார்த்தைகள்ல அதை கண்டுபிடிக்க முடியாது. பட் ஆனால் இவரு முத்து வந்து அதை அழகாக பண்ணுவார். அவர் வார்த்தைங்க அழகாக இருக்குது, அவரோட தமிழ் அழகாக இருக்குது, அவரோட லாங்குவேஜ் அழகாக இருக்குது, அவரோட அந்த மேனிப்புலேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அழகாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால தான் டைட்டில் வின்னர் ஆக போகிறாரு. பட் ஆனால் யூனிவர்ஸ் சீக்ரெட் அப்படிங்கிறது மனசுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், அந்த மேனிஃபெஸ்ட் அப்படின்னு. இதை ரயான் வந்து அந்த வீட்டில் ரொம்ப நிறைய பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா, ஜாக்லின் கூட அடிக்கடி பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் ரொம்ப யூனிவர்ஸ் பற்றி பேசுவார். அவரும் அருணும் நிறைய இடத்துல யூனிவர்ஸ் சீக்ரெட் பற்றி டிஸ்கஸ் கூட பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நியாயமாக எடுத்து வச்சா, நியாயமாக நம்ம அதை மேனிஃபெஸ்ட் பண்ணால், இல்லை அதுக்கான எத்திக்ஸ் உள்ள நியாயமாக இருந்தால் யூனிவர்ஸ் அதுக்கு தானாகவே நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னா, அந்த வீட்டில் அவர் வந்து டிடிஎஃப்க்கு வரணும்னு நினச்சதாகட்டும், இல்லை இப்போ டாப் 5க்கு வரணும்னு நான் நினச்சதாகட்டும், இல்லை ஏதோ ஒரு இடத்துல அவங்க அக்கா உள்ளே வந்து அதை பூஸ்ட் பண்ணதாகட்டும், அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, அது அவர் ரொம்ப நம்புறாருன்னா, இப்போ இந்த 2 lakhஸும் அவருக்கு அது அப்படியே தான் வந்துச்சு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப ஒர்த்தியான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு நான் அதை எதிர்பார்க்குறேன் ரயானுக்கு. ஏன்னா ஒரு வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்து அவ்வளோ நாள் முத்துக்கு யாருமே டஃப் கொடுக்காத இடத்துல ரயான் டஃப் கொடுத்து டிடிஎஃப்ஐயும் வின் பண்ணி, டிடிஎஃப் வின் பண்ணனா அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது, எப்பயோ அவரை வந்து எவிட் பண்ணி போட்டிருப்பாங்க வெளில. ஆனால் அந்த இடத்த டிடிஎஃப் வின் பண்ணி இங்கே வந்து நின்று இந்த 2 lakhs அப்படிங்கிறது அவருக்கான சர்ப்ரைஸ்னா. ஏன்னா வெறும் பணப்பெட்டி வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை யாருக்கும் ஒருத்தருக்கு தான் அது கிடைக்கும்னா, அது அந்த பணம் டிவைட் ஆகும்னா, அந்த டிவைட் ஆன பணத்தில் தனக்கான விஷயத்த ரயான் பண்ணுவார்னா, அந்த 2 lakhsக்கு சூப்பராக போய் அதை வந்து 45 மீட்டர்ஸை 25 செகண்ட்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னா, இவர் 17 செகண்ட்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வருவார்னா, கண்டிப்பாக இது அவர் பண்ண மேனிஃபெஸ்ட்டுக்கான பவராக இருக்கலாம், யூனிவர்ஸோட சீக்ரெட்டாகவும் இருக்கலாம். இந்த இடத்துல நான் வந்து பாய்ஸ் டீம், நான் எப்பயுமே ஃபெமினிசம் பேசுகிற மாதிரி நிறைய பேருக்கு தோணி இருக்கலாம். நான் சொல்கிறது அதுதான், ஃபெமினிசம் அப்படிங்கிறது பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்னு 2 பேருக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் ஸ்பேஸ், ஈக்குவல் ரெகக்னேஷன் அப்படிங்கிற இடத்துல இதை நிறைய பேர் தப்பாக புரிஞ்சிருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து அப்பர் ஹேண்டுன்னு பேசுறது தான் ஃபெமினிசம். அது அப்படி கிடையாது. 2 பேரும் ஈக்குவல்னு பேசுறது தான் ஃபெமினிசம்னா, ரொம்ப நாளாக நம்ம சொசைட்டி மேல் டாமினேட்டட் சொசைட்டியாக இருக்குன்னா, இது ஒரு மேல் டாமினேட்டட் ஷோனா, இதை நடத்துறது பிக் பாஸ் அப்படிங்கிற இடத்துலையுமே அந்த டீமுக்குள்ளேயுமே நிறைய பேர் மேல்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னா, கேர்ள்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாக இருக்குன்னா, கேர்ள்ஸ்க்கான ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்னா, அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இந்த பணப்பெட்டி டாஸ்க்குமே இருக்குன்னா, ஏன்னா கேர்ள்ஸ்க்கு இந்த டாஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்ற ப்ரையாரிட்டி மீன்ஸ் அதாவது அதுக்கான எஃபர்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு போடுறது கம்மியாக இருக்குது அப்படின்னா, அது கில்லர் காயின் டாஸ்க்லேருந்தே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், தீபக்கோட கேப்டன்சியும் மஞ்சரியோட கேப்டன்சியும் பண்ணும்போது மஞ்சரி வந்து டவுனாக பேசின இதே சொசைட்டி தீபக்கை தூக்கி வச்சு பேசுதுன்னா, இது ஒரு மேல் டாமினேட்டட் ஷோ தான் அப்படின்னா, இந்த இடத்துல பாய்ஸ் யாருக்குமே டைட்டில் வின் பண்ண டிசர்வ் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த இடத்துல நியாயமாக எஃபோர்ட் போட்டு டஃப் கொடுத்தது ரயான் மட்டும்தான். மற்ற பாய்ஸ் யாருக்கும் அந்த ரெக்கக்னேஷனை என்னோட பெர்ஸ்பெக்டிவில் எனக்கு கொடுக்க இஷ்டம் இல்லை. ஓகே, முத்து டஃப் போட்டிருக்காரு, ஆனால் நியாயமாக போட்டிருக்காரு, ஆனால் கண்டிப்பாக கிடையாது. நியாயம் இல்லை, இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, நான் இப்படி தான் ஆடி இருக்கேன்னு அவர் சொன்னால் அப்போ அது ஓகே. பட் ஆனால் நான் நியாயமாக ஒரு கேம் அறம் இல்லாமல் ஆடிட்டு, இல்லை அறத்தோட மட்டும்தான் அதை நான் அணுகுனேன்னு சொல்லிட்டு மக்கள் அதை நம்புவாங்கன்னு மக்களை வந்து முட்டாள்தனமாக நம்ப சொல்கிற ஒரு விஷயத்தில் மக்களையும் ஒரு மேனிப்புலேட் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த இடத்துல ரயானுக்கு தான் வந்து நான் பாய்ஸ் டீமில் அந்த ஒரு டஃப் காம்படிட்டர், ஸ்ட்ராங் பிளேயர், இல்லை வந்து அந்த டைட்டில் வின்னர் மேபி அவர் ஃபர்ஸ்ட்லேயே வந்திருந்தா முத்து இந்த இடத்துக்கே வந்திருக்க வர மாட்டார். முத்துக்கு செம்ம டஃப் ரயான் கொடுத்துருப்பாரு. அவர் ஏதோ வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தது, இவருக்கான என்ன சொல்கிறது, ரயானுக்கான ஒரு சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லவா, இல்லை இந்த டைட்டில் வின்னரை முத்து வின் பண்ணுறதுக்காக இந்த விஷயம் இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறதா அப்படின்னு எனக்கு தெரில. இந்த இடத்துல முத்துக்கு லக்குன்னு சொல்கிறத விடவும் ரயானுக்கு லக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஸ்டார்டிங்லேயே வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த சீசனோட வின்னராக ரயான் தான் இருந்திருப்பார் பாய்ஸ் டீமில். அதாவது கேர்ள்ஸ் டீமுக்கு இதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் ரயான் வெஸ் ஜாக்லின்னு வந்திருப்பாங்க. அப்போது ரயானா ஜாக்லினா அப்படின்னும் போது 2 பேருமே டிசர்விங் அப்படிங்கிற இடத்துல கூட நான் பேசியிருப்பேன். ஏன்னா ரயானையும் பார்க்குற பட்சத்தில், ஜாக்லின் கேமையும் பார்க்குற பட்சத்தில் முத்து இந்த இடத்துல ஏதோ 3க்கோ 4க்கோ போயிருக்கலாம். ஏன்னா முத்துவோட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் ரயான் உடைச்சிருப்பாரு. அப்போ அதே கேர்ள்ஸ் டீமில் டஃப் கொடுக்க ஜாக்லினும் வந்திருப்பாங்க அப்படின்னும் போது என்ன கேட்டால், பாய்ஸ் டீமில் ஓரளவுக்காவது அந்த டைட்டில் வின்னருக்கு டிசர்விங்னா அது வந்து
ரயான் தான். கேர்ள்ஸ் டீமில் ஜாக்லின் அப்படின்னா நம்ம சொல்கிறத டீம் கேட்க போகிறதில்ல. இப்போ ஓட்டிங் ப்ராசஸும் மாற போகிறதில்ல. பட் ஆனால் ஜாக்லின் ஃபேன்ஸ்க்காகவும் இல்லை ஜாக்லின் டிசர்விங் சொல்கிற இடத்துலையும் எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் நான் சொன்னேன் அப்படின்னும் போது, பாய்ஸ் டீம்லேயும் எனக்கு ஃபேர் அப்படின்னா அது ரயான் தான் அப்படின்னும் போது இந்த இடத்துல நான் ஃபெமினிசம் பேசலை. ஐ மீன் எனக்கான ஈக்குவல் அப்படின்ற இடத்துல பாய்ஸ் வெஸ் கேர்ள்ஸ்னால் முத்துவை விடவும் ரயான் பெஸ்ட்டு. அப்போ ரயான் வெஸ் ஜாக்லின் அப்படின்னு வரும்போது கேர்ள்ஸில் டஃப் கொடுக்கறது ஜாக்லின் அப்படின்னும் போது, இப்போ இன்னும் இந்த பணப்பேட்டி விஷயத்தில் ஜாக்லின் அவங்களுக்கான ஸ்டாண்டில் அந்த ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்கன்னும் போது, பவித்ராவும் இப்போ எடுத்துட்டாங்கன்னு சொல்லும்போது, சௌந்தர்யா எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்கன்னும் போது, ஏதோ ஒரு இடத்துல விஷாலும் ஜாக்லினும் இந்த இடத்துல என்னமோ ஸ்கெட்ச் வந்து டீம் போடுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஜாக்லினை எவிக்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை எவிக்டட்னு ஒன்று பரவி விட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இன்னும் யார் பணப்பேட்டி எடுக்கலை அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணி ஏதோ ஒன்று ஜாக்லினை வெளில எடுக்கிறதுக்காக இந்த ஸ்கெட்ச் டீம் போடுறாங்களோ அப்படின்னு தோன்ற பட்சத்தில் உங்களுக்கான ஓட்டிங்கை நீங்கள் போடுங்க. பட் ஆனால் அதே சமயத்தில் இந்த கேம்குள்ளே ரொம்ப எமோஷன் ஆகாதீங்க. இந்த கேம் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசலான்னு. அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாளாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், முத்து வந்து ரயானை பகச்சிக்காமல் ரயான் கூட க்ளோஸாக இருப்பார். மேபி நீங்கள் இன்றைக்கான எபிசோட் பார்த்தா தெரியும். அது எப்போத்துலேருந்து நடக்கும்னா லாஸ்ட்லியாக உள்ளே வந்துட்டு போனதுக்கப்புறம். அது ஏன்னு உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசுகிறேன். ரயானை ஒரு விதமாக பகையாகவே பார்த்துட்டு இருந்த முத்து இப்போ ரயான் கூட க்ளோஸாகவும் ரயான் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும், ரயான் வந்து டிடிஎஃப் வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஒரு இடத்துல நைட்டில் உட்காந்து பேசுகிற இடத்துலையும் முத்து ரொம்ப நல்லவர்னு டீமில் எல்லோரும் போட்டுட்ருக்காங்க சோஷியல் மீடியாவில். இந்த மாற்றம் திடீர்னு ஏன் முத்துக்கு வந்துச்சு, ஓவர் நைட்டில் ஏன் முத்துக்கு வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ்.